கோவை அருகே ஒரு சிறிய கிராமம் வெள்ளியூர். அந்த கிராமத்தில் ஒரு பழைய அரண்மனை இருந்தது. அந்த அரண்மனைக்கு அருகே செல்லக்கூடாது என்று பெரியவர்கள் எச்சரித்துக் கொண்டே இருப்பார்கள். காரணம், மோகினி பிசாசு. அரண்மனையில் நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு இளவரசி வாழ்ந்தாராம். அவளின் அழகு சொந்த ஊரையே சூழ்ந்துவிடும் அளவிற்கு இருந்தது. அவள் பெயர் மோகனா. ஆனால் அவளது காதல் வாழ்வில் ஏற்பட்ட துரோகம் காரணமாக அவள் அந்த அரண்மனையில் தூக்கிட்டு இறந்துவிட்டாள். அந்த நாளிலிருந்து அவள் ஆத்மா மோகினி பிசாசாகி மாறியதாக கூறப்பட்டது. அரண்மனையின் அருகில் போனவர்கள் காணாமல் போன சம்பவங்கள் கிராமத்தில் பெரும் பயத்தை உருவாக்கியது. இரவு நேரத்தில் அந்த அரண்மனைக்கு அருகில் சென்றால் அவளது அழகிய குரல் கேட்டுவிடும். அதை கேட்டுவிட்டால் போதும், நீ மறைந்து விடுவாள். ஒரு நகரத்து இளைஞன் அருண் கிராமத்திற்கு வந்தான். அவனுக்கு திகில்கள், பேய் கதைகள் என்றால் மிகுந்த ஆர்வம். கிராமவாசிகள் சொல்லும் கதைகளை நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டான். பேய், பிசாசு எல்லாம் கட்டுக்கதைகள். நானே இரவு நேரத்தில் அந்த அரண்மனைக்கு போய்விட்டு வருகிறேன் என்று அறிவித்தான். அனைவரும் அவனை நிறுத்த முயன்றனர். ஆனால் அவன் எதற்கும் கவலைப்படாமல் அரண்மனைக்கு சென்று விட்டான். மோகினியின் சாபம். அரண்மனை வெறுமையாக இருந்தது. ஆனால் ஒளி இல்லாமல் இருண்ட அந்த இடத்தில் ஒருவித மர்மமான குளிர்ச்சியை கவனித்தான். இங்கு எதுவும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றான். அந்த சமயத்தில் ஒரு மென்மையான பெண் குரல் கேட்டது. நீ ஏன் இங்கு வந்தாய்? அவன் எதிரே நின்று கொண்டிருந்தாள். வெள்ளை உடை, நீண்ட கூந்தல், கூர்மையான கண்கள். அவள் மோகனா. அருணுக்கு ஒரு வியப்பும் பயமும் வந்தது. ஆனால் அவள் குரல் மயக்கமூட்டும் விதமாக இருந்தது. அவன் கண்கள் சிவந்தவாறு அவளை பார்த்தான். நீ எங்கு போக விரும்புகிறாய்? அவள் கை நீட்டினாள். அருண் தன்னைத்தானே மறந்து அவள் பக்கம் சென்றான். அந்த நொடியில், அருண், திரும்பு, விலகி நில். கிராமத்திலிருந்து வந்த பழமையான தந்திரவாதி ஓமம் சொல்ல ஆரம்பித்தார். மோகினி பிசாசு கத்திக்கொண்டே காணாமல் போனது. அருண் அதிர்ச்சியில் வெளியே வந்தான். அவள் உண்மையாகவே இருந்தாளா? தந்திரவாதி சொன்னார், அவள் இன்னும் இங்கு இருக்கிறாள். அவளது சாபம் தீரவில்லை. அதனால் இரவு நேரத்தில் எவரும் இங்கு வரக்கூடாது. அருண் கிராமத்தை விட்டு போய்விட்டாலும் அந்த அரண்மனை இன்னும் அந்த பழைய மர்மத்துடன் நிற்கிறது. இன்னும் சிலர் இரவு நேரத்தில் ஒரு அழகிய பெண் குரல் கேட்டதாக கூறுகிறார்கள்.